ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு ஏழுமலையான் பகுதி 4. ஆம், பகவானின் மார்பில் எட்டி உதைத்தார் பிறகு. மகாலட்சுமி எங்கிருக்கிறாள்? பெருமாளின் மார்பிலே இருக்கிறாள். தந்தையை மிதித்தது கூட மன்னிக்க தகுந்த குற்றம். இங்கே தாயார் மீது மிதிப்பட்டிருக்கிறாள். அவளை மிதித்தது கொடிய பாவம். தாயை அவமதிப்பவனுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. இங்கோ அவளை மிதிக்கவே செய்திருக்கிறார் பிருகு. அவருக்கு கண் போய்விட்டது. ஐயையோ, அப்படியானால் எல்லோருக்குமே கோபக்கார தெய்வங்கள் தானே. கண்ணை பறித்து கொண்டாரே பெருமாள் என எண்ணி விடாதீர்கள். பெருமாள் முகத்தில் உள்ள கண்ணை பறிக்கவில்லை. பிருகுவுக்கு கால்களில் கண்கள் உண்டு. அது ஞானக்கண். அதன் மூலம் எதிர்காலத்தில் பிறருக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர் கணித்து சொல்லி விடுவார். இதனால் எல்லா ஜாதகமும் தன் கையில் என்ற மமதை தான் பிருகுவின் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கெல்லாம் காரணம். ஆனால் எல்லா எதிர்காலத்தையும் தெரிந்து வைத்திருந்த அவர் தன்னை பற்றி தெரிந்து வைத்துக்கொள்ளாமல் விட்டதுதான் இப்போது இந்த அவலத்துக்கு காரணம். ஞானக்கண் இருப்பதால் தானே பிறகு ஆட்டம் போடுகிறான். பெற்ற தாய்க்கு சமமான உலகத்துக்கே படியளக்கிற லட்சுமி தாயாரை எட்டி உதைத்தானே. இவனுக்கு எதற்கு ஞானக்கண்? மற்றவர்கள் சொன்னார்களே என்பதற்காக தெய்வங்களை இவன் சோதித்தற்கு பதிலாக அவர்களை எல்லோரையும் இறைஞ்சி யார் முதலில் வருகிறாரோ அவருக்கு யாக பலனை கொடுப்போம் என்று முடிவெடுத்திருந்தால் இவன் ஞானி. பதிலுக்கு ஆணவத்தால் அறிவிழந்த இவனுக்கு இதுவே தக்க தண்டனை என கருதி பெருமாள் பிருகுவின் காலில் உள்ள கண்ணை அவர் அறியாமலேயே பறித்து விட்டார். ஆனால் ஏதும் அறியாதவர் போல் சயனத்தில் இருந்தபடியே, முனிவரே மன்னிக்க வேண்டும், தாங்கள் இங்கு வந்ததை நான் கவனிக்கவில்லை. ஐயோ, தங்கள் திருப்பாதங்கள் என்னை மிதித்த போது என் மீதுள்ள ஆபரணங்களால் தங்கள் கால்களில் காயம் ஏற்பட்டதாம். அமருங்கள் அமருங்கள் என்று மஞ்சத்தில் அமரும் தகுதி தங்களுக்குண்டு. தாங்கள் வந்த விவரம் பற்றி தெளிவாக சொல்லுங்கள். ஆவண செய்கிறேன் என்று ஆறுதல் மொழி சொன்னான். பிருகுவுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. ஆஹா, இவரல்லவோ பொறுமையின் திலகம். இவரை எட்டி உதைத்து விட்டோமே. பதிலுக்கு இவரை யாக பலனை வாங்க வரும்படி யாசித்திருக்கலாமே என நினைத்தபோது கண்ணை பிடுங்கிய இடத்தில் வலிக்க ஆரம்பித்தது. அவர் அம்மா அப்பா என கதறினார். அதே நேரம் இறைவனை மிதித்ததற்காக தனக்கு இந்த தண்டனையும் தேவதைதான் என்றபடி லக்ஷ்மி நரசிம்மரை துதிக்க ஆரம்பித்தார். மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் உடனே லக்ஷ்மி நரசிம்மரை பிடித்து கொள்ள வேண்டும். அவரை நினைத்து லக்ஷ்மி நரசிம்மர் சரணம் பிரபத்தியே என சொன்னால் கஷ்டம் பறந்தோடிவிடும். தன் பக்தன் பிரகலாதனுக்கு ஒரு கஷ்டம் என்றவுடன் எங்கும் பரவி நின்ற அவர் அவன் குறிப்பிட்ட தூணில் இருந்து வெளிப்பட்டு பாதுகாத்தவர். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி தன் கண்ணெதிரில் சயனத்திருக்க லட்சுமி நாராயணன் அவரை லக்ஷ்மி நரசிம்மராக கருதிய பிறகு, லக்ஷ்மி நரசிம்மா, அறியாமல் செய்த அவருக்கு என்னை மன்னிக்க வேண்டும் என்றார். மகாவிஷ்ணு அவரிடம் சமாதானமாக, கவலை வேண்டாம் முனிவரே, பக்தனின் பாதம்பட நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். தங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் என்றார். பிறகும் யாக பலனை பெற பூலோகம் வர வேண்டும் என்று சொல்ல, அவ்வாறே ஆகட்டும் என பெருமாள் அருள்பாலித்தார். பிறகு புறப்பட்டார். மகாலட்சுமிக்கோ கடும் கோபம். இங்கே என்ன நடக்கிறது? இந்த முனிவர் என்னை எட்டி உதைக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டுதான் சும்மா இருக்கிறீர்கள். முனிவரின் கண்ணை பறித்தது லட்சுமிக்கு தெரியாது. இவரை இதற்குள் அழித்திருக்க வேண்டாமா? நம்பி வந்த மனைவியை காப்பாற்றுவது கணவனின் கடமை. இந்த தர்மத்தை கடைபிடிக்காத உங்களுடன் வாழ எனக்கு விருப்பமில்லை. நான் பூலோகம் செல்கிறேன். என்னை அங்கு வந்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சயனத்தில் இருந்து எழுந்து வேகமாக எழுந்தாள் லக்ஷ்மி தாயார். பகவான் அவளை சமாதானம் செய்தார். லட்சுமி, பொறுமைக்கு இலக்கணமான பெண்களுக்கு கோபம் வரக்கூடாது. பிருகு யார்? நம் பக்தன். பக்தர்கள் நமது குழந்தைகள். பல குழந்தைகளை பூமிக்கு அனுப்பினோம். சிலர் நம்மை வணங்குகிறார்கள், சிலர் தூஷிக்கிறார்கள். நம்மை தூஷிக்கிற குழந்தைகளுக்கு தான் நாம் ஏராளமான செல்வத்தை கொடுக்கிறோம். அவர்களையும் கருணையுடன் பார்க்கிறோம். காரணம் என்ன? அவன் தூஷணையை கைவிட்டு நற்கதிக்கு திரும்ப வேண்டுமே என்பதற்காகத்தான். பிறகு ஒரு சோதனைக்காகவே இங்கு வந்தான். அந்த சோதனையில் வெற்றி பெற நானும் அவனுக்கு உதவினேன். நீயும் அவனை ஆசீர்வதிக்காமல் விட்டுவிட்டாய் என்றார். லக்ஷ்மி அவரிடம், தாங்கள் சொல்லும் சமாதானத்தை ஏற்க முடியாது. கணவனிடம் என்று பாதுகாப்பு கிடைக்கவில்லை என ஒரு பெண் உணர்கிறாளோ, அதன் பின் அவனை நம்பி பயனில்லை. நான் தங்களை விட்டு பிரிகிறேன். மேலும் நீர் சந்தர்ப்பவாதி. எந்த விஷயமாக இருந்தாலும் சமாதானம் கூறி மாயம் செய்து தப்பி விடுவேன். என்னை அவமதித்த பிறகுவை தண்டித்தே திருவேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். பூலோகத்தில் உள்ள ஒரு புண்ணிய தலத்துக்கு வந்தாள். ஊரின் பெயரிலேயே பேரழகு. ஆம், அவ்வூரின் பெயரிலேயே ஜீவகாருண்யம் இருந்தது. அதுதான் கொல்லாபுரம். தொடரும். நாளைக்கு நம்ம அடுத்த பகுதியை பார்ப்போம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.